Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருவாரூர் மாவட்ட விவசாய அணி தலைவர் அரியூராம் இணைந்திருக்கிறார். சார், உங்க பகுதியில் எப்படி இருக்கு? நெல் கொள்முதல் தேக்கமின்றி நடைபெறுகிறதா? என்ன சொல்றாங்க? சார் வணக்கம் சார். சொல்லுங்க, தொடருங்க. உங்க பகுதி எப்படி இருக்கு? உங்களுக்கு காதல கேட்கறது எங்க அரசாங்கத்துக்கு கேட்கல சார். நம்ம சைடு பாத்தீங்கன்னா டோட்டலாவே அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. நெல் அறுத்து அதை கரை சேர்த்து காசாக்க முடியல. என்ன சொல்றாங்க டிபிசில? டிபிசில சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது சார். பிடிச்ச நெல்லை வெளியாக்க முடியல. அதாவது இப்ப 5000 சுப்பத்துல இருந்து 15000 சுப்பம் வரைக்கும் பிடிச்சது கிடக்குது. பிடிக்க வேண்டியது 10000 சுப்பம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா லாரி வெள்ளங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோட்டூர் ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி புழுதிக்குடி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்துல வடுவூர் புதுக்கோட்டை, வடுவூர் தென்பாதி, வடுவூர் அக்கராகாரம், வடுவூர் மேல்பாதி எல்லாம் அப்படியே நிப்பாட்டியாச்சு. அதே மாதிரி இடமொழியில குறிப்பா இடமொழி ஒரு கண்டியன் தெருவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை. அதாவது நம்ம சொல்றதை அவங்க செவி சாய்க்கவே கிடையாது கவர்மெண்ட். இதுக்கு என்ன பண்றது எங்களுக்கும் புரியல. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண ஒண்ணு அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா சார்? அரசாங்கத்துடைய நோக்கம் நீ விவசாயம் பண்ணாதன்னு மறைமுகமா சொல்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நீ ஏன் குருவை நடுற, நீ ஒரு போகமா நடு அப்படின்னு தான் அதனுடைய விளக்கமே எங்களுக்கு அப்படிதான் தோணுது. இப்படிலாம் பண்ண நீ அடுத்துட்டு விவசாயம் பண்ண மாட்டா, ஒரு போகத்தோட விட்டுப்ப அப்படின்னு அவங்க சொல்றாங்க மறைமுகமா. ஆனா இது எவ்வளவு சொல்லி அவங்க இது வரைக்கும் கேட்கல. அடுத்த கட்ட நடவடிக்கை பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளி நீங்கிடுச்சு. சிறு குறு விவசாயிகள் இருக்காங்களே அவங்கெல்லாம் இந்த வருஷம் தீபாவளியே கிடையாது. இதை நம்பிதான் அவங்க இப்போ பிள்ளைங்களுக்கு வருஷம் எடுத்துட்டு போகணும், பிள்ளைங்களுக்கு இது ட்ரெஸ் எடுக்கணும், எதுவுமே இந்த வருஷம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடையாது. இது ஒரு இருண்ட தீபாவளியா தான் அமைய போகுது இந்த வருஷம் விவசாயிகளுக்கு. ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா சாதனை அளவாக குறுவை சாகுபடி வழக்கமா 3 லட்சம் ஏக்கர் தான் நடக்கும். இப்போ 6 லட்சம் ஏக்கருக்கு மேல குறுவை சாகுபடி பண்ணிருக்கு. இலக்கும் கொள்முதல் இலக்கும் ஒரு வரலாற்று சாதனையை அடைய இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. அதற்கேற்ப சாக்கு இருப்பு இருக்கு, சணல் பேரிலிருந்து எல்லாமே இருப்பு இருக்கு. ரொம்ப துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு அமைச்சர் சொல்றாரு. நீங்க பேசுறது வேதனையா இருக்கு சார். என்ன குறுவை சாகுபடி பண்ணா பத்தாது சார். சாகுபடி பண்ண நெல்லை விற்பனை பண்ணணும்னா அவங்க கொள்முதல் பண்ணணும்ல. இங்க ஒண்ணு இல்ல சார். நீங்க அங்க இருந்து இது பண்றீங்க. இங்க நாளைக்கு நம்ம டெல்டா மாவட்டம் பாருங்க எப்படி இருக்கு என்னன்னு பாருங்க. இது வரைக்கும் இல்லாத சூழ்நிலை இந்த வருஷம் ஏற்பட்டிருக்கு. கால சூழ்நிலை ஒரு பக்கம் ஒத்துழைக்காட்டியும் அரசாங்கம் இதெல்லாம் முன்கூட்டியே இந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். என்ன சார், ஒரு டாஸ்மார்க்கு அவங்களுடைய கிடங்கு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. விவசாயிகள் விளை வைக்கக்கூடிய நெல்லுக்கு கிடங்கு கிடையாது. இது வெளியில பெருமைக்கு வேணா பேசிக்கலாம். டெல்டா மாவட்டம் நெல் களஞ்சியம், நான் டெல்டா மாவட்டம் பேசலாம். டெல்டாவை டோட்டலா அவங்க காலி பண்றதுக்கு மறைமுகமா பிளான் பண்றாங்க. இதுதான் இல்ல, நவீன சேமிப்பு கிடங்குகள்லாம் நிறைய அமைக்கப்பட்டிருக்கு, படுதாக்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. உங்க பகுதியில் எப்படி இருக்கு? படுதாக்கெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு சார். நெல் கிடங்குக்கெல்லாம் வரல. நவீன கிடங்குலாம் ஒன்னும் புதுசாலாம் ஒன்னும் இது பண்ணல. என்ன காரணம்னா பர்மனண்டா உள்ள சென்டர் மட்டும் ஓபன் பண்ணிருக்காங்க, திறந்த வெளி சென்டர் ஓபன் பண்ணல. இன்னொன்னு என்ன மொத்தம் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் 530 நெல் கிடங்கு, அதுல பாதி தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கூட கொஞ்சம் விரிவுபடுத்தினா கூட அவங்க இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஒருத்தர் இடமலை பாத்தீங்கன்னா 13 நாள் ஆகுது. ராமச்சந்திரன் ஒரு பேரு. இப்ப நெல் பிடிச்சி கொண்டாந்து அறுத்து களத்துல சேர்த்துட்டாரு. இன்னும் பிடிக்கல. இன்னைக்கு காலைல கூட என்கிட்ட போன் அடிச்சு பேசுறாரு. தம்பி ஏன் இந்த மாதிரி லாரி அனுப்புங்க தம்பிங்களா, என்னட்ட கேட்கற லாரி அனுப்ப சொல்லி. நான் பேசுறேங்க ஐயா, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குயா, நான் சொல்லிட்டேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துடும் லாரி அப்படின்ட்டேன். ஆனா இன்ன வரைக்கும் நாளையோட முடிஞ்சிச்சு சார். அதுக்கப்புறம் நெல் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆகும். கண்டிப்பா அது ஒரு குருவ நெல்லுங்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பதமா உள்ளது. கரெக்டா 10 நாளைக்கு மேல பாத்தீங்கன்னா அதனுடைய கலரே மாறிடும், காளான் பூத்து வரும். இதுக்கு இந்த வருஷத்தோட இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சார். நாங்க பிளான் பண்ணிருக்கிறதுனா இந்த வருஷத்தோட பாரதிய ஜனதா விவசாய அணி சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம்னா அது ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் அந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். சும்மா உட்காந்தோம் போனோமோ வந்தோமோன்னு இருக்க மாட்டோம். மற்ற சங்கங்கள் மாரி நாங்க களத்துல உட்காந்துட்டோம்னா நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது நிறைவேற்றுற வரைக்கும் அதை விட்டு எழுந்திரிக்க மாட்டோம். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அது இப்படி சொல்ல மாட்டோம், சொல்றேன். ஒரு நன்றி அரியூராம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க. நம்மோட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் பி. கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். சார், உங்க பகுதியில் என்ன அமைச்சர் சொல்றாரு? எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்கிறாங்க, பல பகுதிகளில் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்க பார்த்த வரைக்கும் உங்க பகுதிகளில் எப்படி இருக்கு? அமைச்சர் சொல்றது வழக்கத்துக்கு மாறானது. எங்கேயுமே அந்த மாதிரி நடக்கல. நானே இப்ப நம்ம ஏரியாவில் எனக்கு ஏற்படுத்த 10 நாள் ஆகுது. இன்னும் போட முடியல. இன்னைக்கு கூட நின்றுட்டு தான் இருக்கிறேன். இது என்ன வைத்திருச்சுன்னா, பணம் கொடுத்து பிடிச்ச நெல் இருக்கு பாருங்க, அரசாங்கத்து நெல்.
அது 50 லோடு ஸ்டாக் இருக்கு. அதை வந்து மூவ் பண்றதே இல்லை. எப்படி அதை பண்ண முடியும்? அது இப்போ பட்டியல் எடுத்துகிற போய் கேட்குறேன், இவ்வளவு நெல் முளைச்சிருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னா, எனக்கு தான் சார் ரெக்கவரி போடுவாங்கன்னு அவர் அழுகுறாரு. அதனால அவங்க பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்த வந்து நெல்லை வந்து ஒரு டிபிசிக்கு ஒரு தினம் ஒரு 3 லாரியாவது குறைஞ்சபட்சம் அனுப்பணும். அதுக்கு லோடு மேனு செப்பரேட்டாக போடணும் போர்க்கால அடிப்படையில். ஏன்னா இந்த லோடு மேனு வந்து அதை ஏற்றினாங்கன்னா நெல் பிடிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 200 பை 300 பை தான் பிடிக்கிறாங்க. எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுவட்ட ஒரத்தநாடு, வடுவூர், இந்த பக்கம் மண்ணாடி எல்லாம் ஃபுல் அறுவடை ஆகிருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 2000 பை பிடித்தால்தான் இதை வந்து முடிக்க முடியும். நிறையா இப்போ கேட்டவங்க பேட்டியால் நிறையா விளைஞ்சது உண்மைதான். ஆனால் வந்து எவ்வளவு விளைஞ்சாலும் சரி இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நான் எவ்வளோ பயிற்சாலும் நம்ம சாப்பாட்டை தான் சாப்பிடணும். காரையோ கம்ப்யூட்டரையோ எதையோ கடிச்சு திங்க முடியாது. விவசாயி சேற்றில் கை வச்சாதான் நம்ம எல்லாரும் சாப்பாட்டில் கை வைக்கணும். தமிழ் ஜனத்துக்கு இந்த விவசாயிய பிரச்சனையை கொண்டு வந்ததுக்கு இன்னைக்கு ஏதோ சென்னையில் ஒரு வெள்ளம் போனால் தான் எல்லா டிவிலையும் காட்டுறாங்க. ஆனால் தமிழ் ஜன டிவி இதில் பார்க்க விவசாயிகளுக்காக இந்த முன்னெடுப்பு எடுத்ததுக்கு என் மனதார தமிழகர் சார்பாக வாழ்த்துக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா தார்பாயே கிடையாது சார். தார்பா வந்து எந்த இதுலையும் கிடையாது. அரசு கொள்முதல் பண்ணது மூட முடியல. இப்போ நானே சொந்தமாக 5 பாய் வாங்கி போட்டிருக்கேன். அந்த அளவு தான் எல்லா விவசாயம் இருக்காங்க. நீ தார்பா வாங்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவே அந்த அரசாங்கம் பண்ணலை. அரசாங்கம் எதை நோக்கி பயணிக்குதுன்னா அடுத்த ஆண்டு பாருங்க, அடுத்த ஆண்டுக்கு சரி பண்ணணுது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது. விவசாயி வந்து கஷ்டப்படுறது தொடர் கதையாக இருந்துகிட்டு இருக்கு. இப்பயும் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ஜூன் மாதம் 12 தண்ணி திறக்கப்படும். தண்ணி ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கு. அதற்கான முன்னெடுப்பாக இருக்கின்ற அரசோ வருகின்ற அரசோ இப்பயிலிருந்து அதிகாரிகள் அந்த முயற்சியை மேற்கொண்டு மீண்டும் இந்த மாதிரி சோதனையான காலம் விவசாயிகளுக்கு வராத அளவுக்கு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும். ஆட்சியாளர்களும் சரி அதிகாரிகளும் சரி விவசாயிகளை வைத்து அடித்துக் கொண்டிருக்கிறார். விவசாயிகள் பாவம் சும்மா விடாது யாரையுமே. எல்லாம் அழுது கொண்டு இருக்கின்றோம். இது யதார்த்த உண்மை. நன்றி நன்றி கார்த்திகேயன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.